Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A projectile is fired at an angle of 45 degree with the horizontal. Elevation angle of the projectile at its highest point as seen from the projection is. Highest pointல எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம 45 டிகிரியில் ஃபயர் பண்ணியிருக்கோம். அதாவது சார் 45 டிகிரி அவனே சொல்கிறான்ல ஃபயர் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன சார் ப்ரொஜெக்ஷன்னா எங்களுக்கு புரியவே இல்லைன்னா ஒன்றும் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இப்படி ஃபயர் பண்ணுறீங்க. நீங்க இங்க ஃபயர் பண்றப்ப ஆங்கிள் எத்தனை டிகிரினா 45 டிகிரி. 45 டிகிரி. ஆனா அந்த ஆப்ஜெக்ட் டாப் பாயிண்ட்ல இருக்கிறப்போ அது மேக் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் அது மேக் பண்ணுது. கரெக்டா இல்லையா? இந்த ஆங்கிள் அது மேக் பண்ணுது. அப்ப யோசிச்சு பாரு, இந்த 45 டிகிரி இது சேமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த ஆங்கிள் சம் ஆல்பான்னு வச்சு இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்கறான். எப்பவுமே இந்த ஆங்கிளோட வேல்யூ ஹச்சு, இந்த வேல்யூ என்ன, ஏன்னா மேக்ஸிமம் ஹைட் எப்போ கிடைக்கும், ரேஞ்ச் பாதியா இருக்கிறப்போ. கரெக்டா இல்லையா? ஸோ ஹைட் வந்து எப்போ கிடைக்கும், ரேஞ்ச் பாதியா இருக்கிறப்போ. அப்போ நான் இந்த இடத்துல இருந்து tan ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ஆர் பை 2 இல்லைன்னா 2h டிவைடட் பை ஆர். கரெக்டா? நம்மளோட இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லுது, r tan theta is equal to 4 times h. எவ்வளவு ஆங்கிள் சார் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணது 45 டிகிரில. அப்ப 45 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த இடத்துல 45 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா r க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம், 4 into h. r ஓட வேல்யூ போய் 4 into h னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா tan alpha is equal to 2h by 4h. அப்ப வேல்யூ 1/2. அப்ப ஆல்பா பாத்தீங்கன்னா tan inverse of 1/2. ஆக்சுவலா நான் 45 ல ப்ரொஜெக்ட் பண்ணேன், டாப் பாயிண்ட்ல நான் பாக்குறப்ப ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கும், அதே 45 ல போகாது. கரெக்டா இல்லையா? சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் 45 ல போகுதுன்னா அது இப்படி நேரா போயிருக்கும். கிராவிட்டியே அந்த இடத்துல எந்த வேல்யூ பார்க்க கூடாது. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ tan inverse of 1/2. இப்போ நீங்க பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோல இருந்து நாங்கள் கிளிப்பா எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.